எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆகஸ்ட் மாதம் 28/8/2026 வெள்ளிக்கிழமை, தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 11ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1 மணி 15 நிமிடம் முதல் 2 மணி 45 நிமிடம் வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. குளிகை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய திதி 10 மணி 24 நிமிடம் வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இன்றைய யோகம் சுகர்மாம் நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10 மணி 29 நிமிடம் வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, சூரியன், புதன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன், ராகு, மீனத்தில் சனி. இந்த நாளையும் என்ன செய்யலாம்? பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சேர்ந்து வர்றது ஒரு ரொம்ப அற்புதமான நாள். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நாள் கணக்கு ஆரம்பிக்குது. இப்போ காலை வேலை பௌர்ணமியிலேயே நம்ம கிரிவலம் சுற்றி வருது. இன்னும் 60 செல்வங்கள் வேண்டி சுற்றுறவங்க இந்த பௌர்ணமி கிரிவலமும் இணைஞ்சி வர நாளும் சுற்றுறது இன்னும் சிறப்பை தரும். ஓகே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, வெற்றி கிடைக்கும், போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. மாலையில் நற்செய்தி இல்லம் வந்து சேரும். இழுபறியாக இருந்த ஒரு வேலை முடிவுக்கு வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, பயணத்தின் வழியில் பலன்கள் அடையக்கூடிய நேரம். வண்டி வாகன செயல்பாட்டின் மூலம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அத்தனையும் உங்கள் இல்லம் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப அதீதமான செல்வாக்கு மிக்க, செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் விரும்பிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களை சேரும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தங்களது உழைப்பை நம்பி செய்து கொண்டிருக்க அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்குமே வெற்றி வாய்ப்பு இன்று தேடி வரும். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு சந்திராசிரமம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமிக்கம் நாளாக இருக்கும் என்பதில் உறுதியாக இருக்கலாம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்றாட பணிகளை சிறவனை செய்து வாருங்கள், வெற்றிகள் கிடைக்கும். சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சூரியன், கேது, புதனின் தன்மைகள் பிரகாரம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் சேரும். ரொம்ப நாளை கொடுத்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், அந்த வரவுகள் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளாக சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கு, இன்னைக்கு அதோட ரிசல்ட் கிடைச்சிரும். நான் இது பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த பதிலும் கிடைச்சிரும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அதில் சேர்வதற்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. தாயும் நீயே தந்தையன் நீ என்ற மாதிரி ஒரு குருவை பிடித்துக் கொண்டு குருவின் வழிபாடு செய்து கொண்டிருக்க நீங்கள் அந்த குருவின் பெயராலே உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு ஓடுகின்ற அமைப்பு. ஆன்மீகத்தினால உங்களுக்கு ஒரு நாட்டங்கள் கிடைக்கும். ஆன்மீகம்னா சும்மா கிடையாது, எல்லாமே உங்களுக்கு சேருகின்ற அமைப்புகள் வருகின்ற மாற்றங்கள், ஒரு புதிய பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும். ஒரு பதவி சொல்றாங்களா, பதவி பட்டம் எல்லாமே உங்களுக்கு தாராளமா அது உங்களை ஈர்க்கும். அப்படிங்கிற அளவு தான் இந்த நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். பணம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை செல்வங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்குள் வரும்.
இதனால உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாகத்தான் இருக்கிறது. இதில் மகிழ்ச்சி என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, எது செய்தாலும் நமக்கு தடங்களாகவே இருந்தது. ரொம்ப நாளாக பயணம் பண்ண முடியல, எதிர்பாலின ஈர்ப்புனால பிரச்சனை இல்லை, மற்றவங்களால பிரச்சனை, தேவையில்லாத சங்கடங்கள், தேவையான பண உளைச்சல்கள், இதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இந்த நாளில் வழி கிடைக்கும். அதுதான் பிரச்சனை. இந்த வழியினால் அதான் எதிர்பார்ப்புன்றது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லபடியாக நடக்கும், வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நான் வந்து இது கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள், அது நடக்கவே மாட்டேங்குது, போகல, நான் சாமி பக்கத்திலே இருந்து பூஜை பண்றேன், எல்லாம் செய்யறேன், ஆனா எனக்கு கிடைக்கலன்னா தாயின் அரவணைப்பு குறைவாக உள்ள ராசியில் விருச்சிகம் ஒன்று. தாயினா நீங்க எவ்வளவுதான் தாய்க்கு செஞ்சாலும் தாயின் மனது இறங்கி வந்து அருள் கொடுத்தால் தானே, உங்களை வாங்கன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டாதானே நீங்க வீட்டுக்குள்ளேயே போக முடியும். அந்த மன மாற்றம் இன்னைக்கு தாயிடம் நிகழும். தாய் என்றால் நம்ம படைத்த உலக மாதா அன்னையே உங்களுக்கான வழியை காட்டுவாள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வந்து பக்தி பண்ணிக்க மாட்டேன், பட்டை போட்டுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நான் மாதிரி என் வேலை சைலண்டாக இருப்பேன், எனக்கான கூலி எனக்கான ஊதியம் வந்து கொண்டே இருக்கும்னு எண்ணத்தை கரெக்டாக இருப்பாங்க. யாரு கூடயும் பகிர்ந்து உண்ண மாட்டேன், நான் தனியாக சாப்பிட்டுக்கு, நான் தனியாக இருந்துக்குவேன், தண்ணி கூட பாதி குடிச்சு மிச்சத்து பின்னாடி வச்சுக்கிற ஆளாக தான் இருப்பாங்க. அப்படிலாம் ஒரு தன்மை போக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு ஒரு பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், ஒரு கோயில் குளம் போகிறதுக்கு இது மாதிரிலாம் தயாராகுங்க. அதுதான் வந்து இயற்கையின் முரண்பாடு. நீ என்ன இருந்தாலும் சரி, அதுக்கான பின்னாடி அந்த காலத்தை நீ அனுபவிச்சு ஆகணுன்ற மாதிரி. பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும், மனைவி வழியில் சொத்து பத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்களால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து மண் நிம்மதி பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான நாள், புகழ் கூடும், வெற்றிகள் கிடைக்கும், மன மகிழ்ச்சி ஏற்படும். எல்லா நாளுமே சிறப்பான நாள்னு சொல்லக்கில்லை, இந்த நாள் இந்த பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்களை தருகின்றது. ஏன்னா சந்திரனின் பயணம்ங்கிறது மனக்கலக்கங்களை ஏற்படுத்தி இருந்த போதிலும், நிறைய வெற்றிகள் தந்த போதிலும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வராது. நம்ம சுற்றி இதோ நெகட்டிவ் இருக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்தா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாமல் இருக்கிறது உத்தமம். அதான் இந்த மகர ராசிக்கு இன்னைக்கான பலன்களே. கும்பராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப சிறப்பான நாள். சந்திரன் ராகு பயணங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்ட வைக்கும். கவனமா இருங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச பணத்தை நம்புங்கள், டிஜிட்டல் கரன்சியை நம்பாதீர்கள். இவ்வளவு பணம் வருது, அவ்வளவு பணம் வருது, இதுல பணம் கட்ட அதில் பணம், அதெல்லாம் வேலை இல்லை, வேலை பாரு, என் வேலை. உழைச்சால் வேலை உண்டு, படித்தால் பதவி உண்டு, படித்தால் பட்டம் உண்டு. இது மாதிரி நல்ல விஷயங்கள் தைரியமா அதை புரிஞ்சுக்கிட்டுனா அப்புறம் கும்பத்தை பொறுத்த வரணும். ஏன்னா வந்து அதீதமா வந்து உங்களை முன்னிறுத்தணும் நீங்க நினைக்கிறது நிறுத்திட்டு, உங்களை முன்னிறுத்துறாங்களோ இல்லையோ உங்க கடமையை நீங்க செய்யுங்க. வெளியிலிருந்து நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்ட உதவி உங்களை வந்து சேர்க்கின்ற நாளாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பான நாளாக இருந்தாலும் சற்று ஓய்வு விரும்புகின்ற நாளாக இருக்கிறது. ஏன் ஓய்வு அப்படின்னா, டக்குன்னு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் சொல்றாங்களே, ஒரு நிர்பந்தத்தை காட்டி நம்ம வந்து ஒருத்தரை மடக்கி வைக்கிறதுங்கிற கதை உங்ககிட்ட இருக்கு. புரியுதுங்களா? நிர்பந்தம் இல்லாமல் பழக பாருங்க, நிர்பந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் செய்ய பாருங்க. நிர்பந்தம் தான் இந்த எல்லா சட்ட பிரச்சனைக்கும் காரணம். நான் செஞ்சுட்டேன், நீ என்னைக்கா எனக்கு செய்யாம போ, அது உங்க விருப்பம்னு விட்டுட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். இன்றைய நாள் அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை கொடுக்க காத்திருக்குது. யாரிடமும் அனாவசிய பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். உங்களால் முடிஞ்ச விஷயத்தை மட்டும் செய்யுங்க. எக்ஸ்ட்ரா எந்த கேர விஷயம் போகாதீங்க. இதனால் உங்களுக்கு வாழ்வியலில் வந்து சிறந்த ஒரு படிப்பை தர காத்திருக்கிறது. ஓய்வு, மன அமைதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.